அடுத்தபடியா பாஜக சார்பில் சிஎம் கேண்டிடேட்டா நிக்கிறதுக்கு கூட அண்ணாமலைக்கு தகுதி இருக்கு. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பொசிஷன் அவருக்கு வழங்கப்படுது அப்படிங்கிறது இப்போ இருக்கிற செம்ம பெரிய ஒரு டாக்கா இருக்கு. சரி, ஓகே, நம்ம எல்லா சோசியல் மீடியா பக்கங்களை பார்க்க முடியுது, எல்லா ஊடகங்களும் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தேசிய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற இந்த ஒரு செம்மையான ஒரு பதவி நம்ம அண்ணாமலை அவர்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு. ஓகே, நம்மளுக்கு பதவி அவருக்கு கிடைச்சிருச்சா, ரொம்ப சந்தோஷப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆனந்தமா சந்தோஷப்பட்டாலும் அது என்ன பதவி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுமான்னு கேட்டா அது ஏதோ ஒரு நல்ல பதவி, அவ்வளவுதான் தெரியும். சோ அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்துட்டு ரொம்ப பிரேக்கிங் நியூஸ் இது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி அப்படிங்கிற இந்த ஒரு பதவி தான் கிடைக்க போது. மேபி கிடைச்சிருச்சு, இதெல்லாம் வந்து உறுதி பண்ணிட்டாங்க, சீக்கிரமா வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாலும் இப்போ வந்து நான் சொல்றேன் இதனுடைய ஸ்கெட்சப், இவங்களுடைய பாஜகல இவங்களுடைய மேப் சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாஜகவினுடைய பிரசிடென்ட், அண்ட் நெக்ஸ்ட் பாஜகவினுடைய வைஸ் பிரசிடென்ட், அண்ட் அடுத்த ஸ்டேஜா பாஜகவினுடைய நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதவி. அண்ட் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பதவி, நோட் பண்ணிக்கோங்க. அதுல ஒரே ஒரு பர்சன் தான் இருக்க முடியும். அண்ட் அடுத்தது பாஜக நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம லாஸ்டா பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த பதவி ரொம்ப முக்கியமான ஒரு பதவி. ஸோ ஒரு 4 கேடர், ஒரு 4 to 5 கேடர் ரொம்ப டாப்ல இருக்கிற அந்த பதவிகள்ல நம்ம அண்ணாமலைக்கு கிடைக்குது அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல விஷயம் அண்ட் சூப்பரான ஒரு விஷயம். நீ என்ன உடனே பாஜகவுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்றேன், அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாஜகவுல ஒரு உறுப்பினரா இல்ல அதனுடைய வேற எந்த சிஸ்டம்ஸ்லயுமே நான் கிடையாது. இத வந்து அண்ணாமலையை பிடிக்கும், அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு ரொம்ப நேர்மையா, அவர் வந்து ஒரு நல்லா படிச்சவங்க அரசியல் பண்ணணும், நல்லா படிச்ச ஒரு ஆள் வந்து மக்களுக்கு உதவி பண்ணணும், நல்ல ஒரு படிச்ச ஒரு ஆளு, ஒரு நல்ல மனிதர், ஒரு நேர்மையான மனிதர் இப்படின்னு சொல்லிட்டு அதிக அளவுல எதிர்பார்ப்புகள் மக்களாகிய எல்லாருக்குமே உண்டு. அதுல நானும் ஒண்ணு. சோ அண்ணாமலை இது வரைக்கும் அவரை பார்த்ததுலயும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்துட்டு அரசியல் களத்துல மக்களுக்காக வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் இறங்கி வந்து திமுகவினுடைய ஆட்சியில, அதிமுகவினுடைய ஆட்சியில இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புட்டு வச்சு இதெல்லாம் வெளிச்சத்துக்கு காமிச்சது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பேரளவு பங்கு அண்ணாமலை அவர்களுக்கு உண்டு. ஆமாவா இல்லையா? எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவோம், கரெக்டா? சோ இந்த அளவுக்கு ஊடகங்களுக்கு இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிச்சம் போட்டு காமிக்கிற அளவுக்கான ஒரு கேப்பபிலிட்டி கன்ஃபார்மா அண்ணாமலை அவர்களுக்கு தான் இருக்கு. அண்ட் அதை நம்ம வந்து உற்று பார்க்கவும் ஆரம்பிச்சோம். அவர் சொல்றது கரெக்ட், அவர் சொல்ற பாயிண்ட் நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பண்றாங்களா, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அக்க வேற ஆணி வேறா மக்களுக்கு புரியும் வகையில ரொம்ப தெளிவா சொன்னது அண்ணாமலை அவர்கள். சோ அந்த வகையில அவருக்கு எப்ப பதவி உயர்வு வரும், கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலம் ஆயிடுச்சு இல்லையா? சோ இப்ப வந்து இவர் வந்து மாநில தலைவரா இருந்தாரு, அவருக்கு வந்து இப்ப நயினா நாகேந்திரன் அவர்கள் பதவி ஏற்றுட்டாரு. சோ இதுலயே ஒரு பெரிய கேப் இருக்கு. அவர் எப்போ வந்து பதவி ஏற்க போறாரு, என்ன பதவி அப்படிங்கிறது தான் இப்போ ஊடகங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு நிலைமையாவும் இருக்கு இல்லையா? சோ இந்த மாதிரி ஒண்ணு இருக்கும்போது இப்போ இருக்கிற இதுல ஒரு இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பொசிஷன் இவருக்கு கொடுத்தது பாஜக உள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய அளவுல ஒரு சலசலப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். பிகாஸ் ஒரு அடிமட்ட தொண்டர்களா இருந்து அடுத்தடுத்த கட்ட வேலைகள் பாடுகள்லாம் பார்த்து சோ இதெல்லாம் நான் கட்சிக்காக பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நான் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருந்தவங்க எல்லாரையும் விட்டுட்டு ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு அளவு தான், ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடி தான் அவர் வந்து பாஜகவிலே சேர்றாரு. சேர்ந்த உடனே மாநில தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை வாங்குறாரு. வாங்கினதுக்கு அப்புறம் இந்திய அளவுல எல்லா இடங்கள்லயும் அவரை பத்தி பேசுற அளவுக்கு நம்ம ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு அண்ணாமலை. நிறைய தொகுதிகள்ல, நிறைய ஸ்டேட்ஸ்ல, கர்நாடகாலாம் அவர் வேலை பார்த்திருக்காரு அப்படிங்கிறதுனால அங்கேயும் அவருக்கு நல்ல ஒரு மாஸ் இருந்துச்சு, நல்ல ஒரு மார்க்கெட்டும் இருந்தது. அண்ட் ஸ்டில் நம்ம பட்டை தொட்டி வரைக்கும் எல்லாரும் அண்ணாமலையுடைய புகழ பாடுறது. அண்ட் ரீசெண்டா நம்ம பார்த்திருந்தோம், ஒரு வயதான ஒரு நபர் வந்துட்டு அண்ணாமலை தான் வந்து அடுத்த சிஎம் அப்படிங்கிற மாதிரி பேச அவருக்கே வெக்கம் வந்துருச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஊடகங்களும் வெளிச்சம் போட்டு காமிக்க, நம்ம மாதிரி ஆட்களும் காமிக்க, நிறைய பேர் பார்க்க அவங்களுடைய புகழாரம் அதிகமாவே பாடப்பட்டு இருக்கு. ஃபைனலா என்ன தீபிகான்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பதவியை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு உறுதி பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாள் எம்பியான தருண் விஜய் அவர்கள். அவர் வந்துட்டு அவருடைய எக்ஸ் வலைதளத்துல ஒரு ட்வீட்டா வெளியிட்டிருக்காரு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பதவி கொடுத்துருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள்லாம் சொல்லி அவருக்கான வாழ்த்துக்களை இவர் சொல்லியிருக்காரு. இது பார்க்கும் போதே வந்து ஓ பரவாயில்ல, சூப்பர்ப்பா, இவரெல்லாம் சொல்லியிருக்காரு, அப்போ வந்து அது நடந்திருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு ஆர்வமும் அதிகமாயிடுச்சு. எப்பதான் அவருக்கு வந்துட்டு அந்த பதவி அப்படிங்கறது சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேசிய தலைவர் நட்டா அவர்கள் இப்போ வந்து அவருடைய ஆண்டுகள் முடியுது அப்படிங்கிற காரணத்தினால நெக்ஸ்ட் பதவி யாருக்கு அப்படிங்கறத இப்போ டிசிஷன் மேக்கிங்ல இருந்துட்டு இருக்காங்களாம். சோ அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ற கட்டத்துல சீக்கிரமாவே இது வந்து ரிலீஸ் பண்ணப்படும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. நெக்ஸ்ட்
ஸோ இப்போ வந்து இந்த இந்த பதவிகள்ல இவங்க இருந்திருக்காங்க. சோ எந்த பதவியில நம்மளுக்கு தெரிஞ்சமான ஒரு பரோட்சமான முகங்கள் இருந்துச்சு அப்படிங்கறத ஒரு சின்ன நோட்டை நான் உங்களுக்கு சொல்றேன். பிஜேபியினுடைய நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி ஆர்கனைசேஷன்ல, அதாவது இப்ப நம்ம அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்க போற அந்த பதவியில மோடிஜியும் இருந்தாராமே அப்படிங்கிற ஒரு டாக் போதும் இல்ல. சோ அந்த பதவியில அவர் இல்ல, பட் அந்த மாதிரி ஒரு பதவியில ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரே ஒண்ணு மட்டும் தான் இருக்க முடியும் ஒரு ஆட்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. சோ அதுலதான் மோடி அவர்கள் அவருடைய பீரியட்ஸ்ல அவர் இருந்திருக்காரு. ஓகேவா. சோ இதுல இருந்துகிட்டு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் சிஎம்மாவும் குஜராத் காராரு. அதுக்கப்புறமா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணி இப்ப நம்ம எல்லாருக்கும் பாரத பிரதமராகவும் இருக்காரு. சோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இடத்துல அவர் இருக்காரு அப்படிங்கிறது இன்னும் இருந்தாரு அப்படிங்கிறது இன்னும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. சோ தட் இவர் வந்து சிஎம் கேண்டிடேட்டா நிக்க வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறேன். கரெக்டா. சோ இந்த பிளேசஸ்ல இந்த இவருக்கு கொடுக்குற இந்த பதவியில ஆல்ரெடி முகம் நல்லா தெரிஞ்ச ஆட்கள் இப்போ ஒரு பெரிய லெவல்ல இருக்காங்க அப்படிங்கும் போது இவருக்கும் அந்த இடம் இருக்கு இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்வி, ஒரு பதிலாகவும் இருக்கு. பிஜேபியினுடைய முன்னாடி சொன்ன மாதிரி நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி ஆர்கனைசேஷன்ல மோடி அவர்கள் இருந்து இப்போ வந்து BL சந்தோஷ் அவர்கள் இருக்காரு. அண்ட் அந்த பொசிஷனை RSS மட்டும் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணி இந்த பொசிஷனுக்கு இவங்க தகுதி அப்படிங்கறத டோட்டலா வந்து அவங்க தான் டிசைட் பண்றாங்க. ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் பிஜேபியினுடைய நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரியா இருந்த லிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அமித்ஷா அவர்கள் வந்து அதுலதான் இருந்திருக்காரு. அமித்ஷாவும் இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்க போற அந்த பதவியில தான் இருந்தாப்லையா. அண்ட் அவர் வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல தான் வந்து டோட்டலா அவருக்கு அந்த கண்ட்ரோல், அந்த மாநிலத்தை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த கண்ட்ரோல் கொடுத்திருக்காங்க. சோ ஒரு ஸ்டேட்ல இருந்து இப்போ வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு அவர் மூவ் ஆகி இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பொசிஷன் அவர் வாங்கியிருக்காரு அப்படிங்கும் போது அமித்ஷாவும் அண்ணாமலையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுல வந்து அருண் ஜேகே அப்படிங்கிற ஒரு நபர், வெங்கையா நாயுடு, இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரியா இருந்துட்டு தான் இப்போ இருக்கிற அடுத்தடுத்த மாஸ் பொசிஷன்ஸ்க்கு போயிருக்காங்க. சோ அண்ணாமலைக்கு சூப்பரான பொசிஷன் இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருதே கிடையாதுன்றத நிபுணர்கள் எல்லாரும் ரொம்ப அளவுக்கு ஸ்ட்ரிக்டா சொல்றாங்கன்னா பாத்துக்கோங்களேன். நெக்ஸ்ட் அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் பிரசிடென்ட்ல இருந்து நேஷனல் லெவல்ல ஜெனரல் செக்ரட்டரி ஆகிற ஒரு விஷயம் பட்டி தொட்டி வரைக்கும் எல்லாருக்கும் சம பெரிய ஒரு சந்தோஷம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இது வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, அவருக்கு ஒரு பதவி கிடைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்ல, இதெல்லாம் வந்து எல்லாருமே நினைப்பாங்களா? கிடையாது. ஏன்னா ஒரு கட்சிக்குள்ள இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, அவங்களுக்குமே வந்து ஆதரவாளர்கள் அண்ணாமலைக்கு ரொம்ப ஜாஸ்தி தான். அதுல பொறாமப்படுறவங்க என்ன இவருக்கு இந்த மாதிரி பொசிஷன் அதுவும் வந்த உடனே கொடுக்குறாங்க இந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா கெப்பாபிலிட்டி அவருக்கு இருக்கு. அவர் வந்து அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு பேர் வாங்கியிருக்காரு. சும்மா எல்லாம் அது கிடைக்காது. நான் நடிச்சா கிடைச்சிருமா? ஆக்ட் பண்ணா இப்படின்னு நான் வாய் சவடாலாம் பேசினா கிடைச்சிருமா? கிடையவே கிடையாது. சோ அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பொட்டன்ஷியலா அதுல வேலை பார்த்திருக்காரு, என்லைட்டோட இருந்திருக்காரு. சோ தட் அவருக்கு இந்த அளவுக்கு ஒரு பொசிஷனுக்கு, இந்த அளவுக்கு ஒரு மார்க்கெட்டோட, இவ்வளவு பேருடைய ஆதரவோட அவர் வந்து அந்த இடத்துக்கு போறாரு. கரெக்டா. சோ அதுல மட்டும் மாற்றுக்கிறது கிடையவே கிடையாது அப்படிங்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் சிஎம் இல்லைன்னா ஒரு கேபினெட் இருக்கிறதுக்கு அவருக்கு ஒரு பெரிய அளவுல சான்சஸ் இருக்கு. கேபினெட் மினிஸ்டர் இல்லைன்னா சிஎம், இது ரெண்டுத்துல சூப்பரான ஒரு பதவிக்கு வேற மாதிரி இருக்கு அவருக்கு பிரைட் ஃபியூச்சருங்கிறாங்க. அதுவும் கிட்டத்தட்ட 41 வயசு மட்டும் தான் ஆகுது அவருக்கு. ரொம்ப சின்ன வயசுல ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்ல இந்த அளவுக்கு ஒரு பொசிஷன் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அவர் IPSங்கிறத தாண்டி மக்கள் எல்லாருக்கும் அவரை பிடிச்சிருக்கு, மக்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க. சரி, அப்பப்ப அவர் ஒரு விஷயம் சொல்லுவாரு, தமிழ்நாட்டை தாங்க நான் சுத்திட்டு இருப்பேன், தமிழ்நாடு விட்டெல்லாம் எங்கேயும் போவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார்ல அண்ணாமலை. அப்ப இப்ப என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் அவரை தமிழ்நாடு விட்டு போக விட மாட்டாங்க. ஏன்னா அவர் இருக்கிறதுனால, அவர் வந்ததுனால மட்டும்தான் பாஜகவினுடைய வாக்கு வங்கி சதவீதம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிச்சு. எங்க இருந்தது ஒரு 3% என்னவோ இருந்தது. பாஜக எங்க இருந்துச்சுன்னே தெரியாத அளவுக்கு இருந்ததுல அண்ணாமலையோட என்ட்ரிக்கு அப்புறம் தான் பாஜக இருக்குப்பா தமிழகத்துல அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு 11% அளவுக்கு அவர் கூட்டி இருக்காரு. அண்ட் அடுத்து நயினார் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் அவருடைய வேலைப்பாடுகள் கரெக்டா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயம் தான். திரும்பவும் அவருக்கு ஒரு பொசிஷன் கொடுத்தா மட்டும்தான் அங்கங்க நடக்கிற விஷயங்களை இன்னும் அதிக அளவுல தத்து கேட்க ஆரம்பிப்பாரு. அவர் குவெஸ்டின் பண்ணதான் அதுக்கப்புறம் எல்லா ஊடகங்களும் பேச ஆரம்பிக்கும். லைக் இப்போ வந்து நம்ம ரீசெண்டா ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்கன்றத பார்த்தோம். எல்லா ஊடகங்களும் பேசிச்சான்னு தெரியாது, அண்ணாமலை அவர்கள் பேசுறதுக்கு அப்புறம் நம்ம முதற்கொண்டு எல்லாருமே பேச ஆரம்பிச்சோம். சோ இதுதான் அங்க இருக்கிற ஒரு பெரிய டிஃபரன்ஸ் ஆஃப் லைஃப். கரெக்டா. சோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல இப்ப தமிழ்நாடை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன வார்த்தைக்கு கன்ஃபார்மா மேலிடமும் அவருக்கு இந்த இப்போ வந்து அமித்ஷா அவர்களுக்கு இங்க UP பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரி இவருக்கு கர்நாடகாவும்
தமிழகமும், தமிழ்நாடு கூட சேர்த்து அவருக்கு இன்னொன்னு கர்நாடகாலயும் அவர் ரொம்ப ஃபேம் தான். அங்கேயும் போறது, நிறைய ப்ரொடெஸ்ட் பண்றது, அவங்களுக்காக ஹெல்ப் பண்றது, அவங்க கூடவே போறது, கேம்பெயின் பண்றதுன்னு பல விஷயங்கள் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட அவர் தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாலும், அவர் இருந்தாலும், அவங்களுக்கு கொடுத்தாலும் எந்தவித பாதரும் அங்க இருக்காது அப்படிங்கிறது தான் டாக். ஸோ ஃபைனலி நம்ம நினைச்ச அந்த விஷயம் நடந்துருச்சு. ஸோ அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்கப்படுற இந்த பொறுப்புனா என்ன, இந்த பொறுப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இல்லைன்னா இந்த விஷயம் எப்படி இருந்துச்சு, இந்த கேட்கும் போது உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு உடனே கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.